ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெய்வினாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞானவெளியிலே 9வது தந்திரத்திலே அணைந்தோர் தன்மை என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அணைந்தோர் என்பது சீவன் முத்தர்களை குறிப்பது. தமிழிலே அணைந்தோர் என்று சொல்லப்படுகிறவர்கள், வடமொழியிலே சீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அவர்கள் சீவன் முத்தர்கள் என்பவர்கள் நின்மலாவத்தையிலே அவர்கள் ஆன்ம சுத்தி பெற்று ஆன்ம லாபத்தை பெற்றவர்கள். ஆன்ம லாபத்தை பெற்றவர்கள் என்று சொன்னால் சிவானுபவத்தை அவர்கள் பெற்று ஆனந்தத்தை அனுபவித்து அந்த அனுபவ நிலையிலே நின்றபடியே திரும்பவும் அவர்கள் அருள்நிலைக்கு வருகிறவர்கள். சிவானந்த நிலையை அனுபவித்தவர்கள். ஆனாலும் கூட சிவானந்த நிலையை அனுபவித்தவர்கள் தாங்கள் உடல் எடுத்த அந்த பிராரத்த வினை நிறைவுறும் பொருட்டு அவர்கள் திரும்பவும் அந்த நிலையிலிருந்து மீள வருவார்கள். அப்படி மீள வருகிறவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்லிட்டு வர்றார், அணைந்தோர் தன்மை என்று. சிவஞான போதத்தில் கூட அது 12வது நூற்பாவாக சொல்லியிருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதுபோலவே தான் இந்த எல்லா நூல்களிலுமே நிறைவாக அணைந்தோர் தன்மை என்று ஒன்று சொல்லப்பெறுகிறது. அது சைவ சமயத்திற்கே உரிய சிறப்பு. அணைந்தோர் சீவன் முத்தர்கள் என்பவர்கள் சைவத்திலே தான் சொல்லப்பெறுகிறவர்கள். மற்றவர்களெல்லாம் அருளாளர்கள் என்று சொல்லுவார்களே தவிர, அல்லது அவர்கள் ஞானிகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஞானிகள் என்ப நிலைக்கும் மேலே இந்த சீவன் முத்தர்கள் என்கிற நிலை. ஞானத்தினுடைய நிறைவுதான் மோனம். மோனம் என்பது நெட்டை. அந்த நெட்டையிலே நின்று சிவானுபவத்தை பெற்று பின் மீண்டு வந்தவர்கள். அவர்கள் அந்த நிலையிலிருந்து திரும்பவும் அந்த நிலைக்கு போகக்கூடியவர்கள் பராவத்தையில் போய் போவார்கள். அப்படி அவர்கள் இருக்கிற பொழுது அவர்களுடைய நிலை என்ன என்பது பற்றித்தான் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே நிற்பார்கள். இந்த ஒரு அமைப்பு முறையில் தான் அணைந்தோர் தன்மையும் நம்முடைய சித்தாந்த நூல்களில் நிறைவாக பேசப்பெறுகிறது. 9ஆம் தந்திரத்தில் நிறைவு நிலையாக இதை சொல்லுகிற அந்த ஒரு அமைப்பு முறையை ஒட்டித்தான் எல்லாருக்கும் திருமூலர் தான் முன்னோடி. அவருடைய நெறிமுறையிலே தான் எல்லாரும் பின்பற்றி இருக்கிறார்கள். திருமூலருக்கு முன்னால் அவர் நெறி பின்பற்றுவதற்கு ஏதும் இல்லை. அவர் நேராக நந்தியம்பெருமானிடம் பாடம் கேட்டு இங்கே வந்தவர் என்று அவரே சொல்லுகிறார். ஆகையினாலே நமக்கு தமிழிலே தருவதற்காகவே அவர் திருக்கைலாயத்திலிருந்து நமக்கு வந்தவர் என்பது தெளிவாக தெரிகிற ஒரு செய்தி. இப்படிப்பட்ட தெரிஞ்ச செய்திகளினாலே நமக்கு திருமந்திரத்தினுடைய மதிப்பு, அதனுடைய உயர்வு இது நமக்கு தெரிய வேண்டும். சரி, இந்த அணைந்தோர் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது சிவன் முத்தர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? அவர்கள் இந்த உலகத்தில் மற்றவர்கள் போலவே தான் இருப்பார்கள். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏன்னா அந்த உடம்பு நம்ம போன்ற உடம்பு தான் இருக்கும்.
நம்மை போன்று நம் மக்களிடையே தான் அவர்கள் பழக வேண்டும். ஏன்னா பிரபஞ்சத்தில் தான் இருக்கணும். அங்கே தான் அந்த பிராரத்த வினையினுடைய தீர்வு நிகழும். அதனால் இங்கே இருப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவர்களை எவ்வாறு கண்டுகொள்வது என்று அதனை குறிப்பிடுகின்றார். அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கிற பொழுது இப்போ அந்த சிவன் முத்தர்கள் நிலையை ஒருவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவன் முத்தராக இருக்க வேண்டும், சிவன் முத்தர் நிலைக்கு மேம்பட்டவராக இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு மேம்பட்ட நிலையில் பராவத்தையில் இருக்கிற ஒருவர் தான் சிவன் முத்தர் நிலையை பற்றி பேச முடியும். எனவே பராவத்தையில் இருந்தவர் தான் நம்முடைய திருமூலர் இங்கே மண்ணுலகிற்கு வந்து பராவத்தையினுடைய நிறைவிலே சிவத்தோடு ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய நிலைக்கு சற்று முன்பாக இங்கே வந்தார். அதனால தான் அவர் இங்கே கருவில் இருந்து பிறக்கலை. அது நல்ல திரும்ப திரும்ப அதை நாம் வலியுறுத்தி. ஆனால் அதனால் அவர் நிர்மலாவத்தையில் இருக்கிறவர்களை பற்றி சொல்லுவதற்கு முழு தகுதி இருக்கிறதுக்கு காரணம் அவர் பராவத்தையில் இருந்தது. அதுவும் இல்லாமல் தன்னையே சொல்லுவார், நான் நான் என்றே சொல்லுவார். ஆகவே அந்த அனுபவம் அவர் சொன்ன அந்த சொற்கள் எல்லாம் அனுபவ சொற்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முதல் பாடல் அந்த 2-3 பாடல் நம்ம பார்த்தோம், 3 பாடல்கள் பார்த்தோம். இப்போ கூட 4வது பாடல்களிலே சொல்லுகிற பொழுது அவர்கள் இந்த சிவன் முத்தர்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லது எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு எந்த விதமான நிலை இருக்கும் என்பதை தொடர்ந்து பேசுகிறார். பாடல் 4 சொல்லுகிற பொழுது, ஆராலும் என்னை அமட்ட ஒண்ணாது இனி சீரார்பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன் சீராடி அங்கே திரிவதல்லாது இனி யார் பாடும் சாரா அறிவறிந்தேனே. சீரார்பிரான் வந்து என் சிந்தை புகுந்தனன் சீராடி அங்கே திரிவதல்லாது இனி யார் பாடும் சாரா அறிவறிந்தேனே. ஆராலும் என்னை அமட்ட ஒண்ணாது இனி யாராலும் என்னை அமட்ட ஒண்ணாது சீரார் பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன். சீர்ன சிவபெருமானுக்கே உரிய தனித்துவம். அந்த சீர் அவர் ஒருவருக்குத்தான் உண்டு. அந்த சீர் என்று சொல்லக்கூடிய தனிச்சிறப்பு. அந்த தனிச்சிறப்பு என்னென்றால் பதித்தன்மை. தான் ஒருவனே தலைமையாக இருக்கக்கூடிய சீரார் பிரான், பிரான்னா பிரியாதவன், தான் ஒருவனே தனி ஒருவனாக தனித்த பொருளாக இருந்து எல்லா உயிர்களின் மீதும் கருணை செலுத்தி அந்த உயிர்களை உய்விப்பதற்காக தனித்துவமுடையவனாக விளங்குகிறான் சீரார். அந்த சீர் தனித்துவமுடைய அந்த சீர் எதையும் யாரையும் சார்ந்தது அல்ல. தனித்துவமாக இருக்கிற அந்த நிலை அது தன்பயத்தனாதல் என்று அதனை சொல்வார்கள். அந்த குணத்தை சொல்லுகிற பொழுது தன்பயத்தனாதல் என்று சொல்லுவது சுதந்திரனாக இருத்தல். என்ன செய்ய வேண்டும் என்று யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் எதையும் கேட்டு இன்னது செய்ய வேண்டுமோ இப்படி செய்ய வேண்டுமோ என்றெல்லாம் கேட்டு செய்ய வேண்டிய தன்மை இல்லை. இல்லை இவ்வாறு செய்ய வேண்டுமா அவ்வாறு செய்ய வேண்டுமா என்கிற உத்தேசமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சீரார் பிரான் என்று சொன்னால் அவனே தலைமையாக தனித்துவம் வாய்ந்த என் குணங்களும் பொருந்திய அந்த பிரான் வந்து என் சிந்தை புகுந்தார். சிந்தை புகுந்தனன் என்று சொல்லுகிறார். சிந்தை புகுந்தனன் என்றால் என் நினைவிலே நின்றனன். நினைவிலே அங்கே வந்து புகுந்து சிந்தையில புகுந்தார்னா இப்போ நம்ம அவனை பற்றியே நினச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம சிந்தையில புகுந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தோம்னா அந்த விஷயம் நம்ம சிந்தையில புகுந்துருக்குன்னு அர்த்தம்.
சில சமயம் சில பிரச்சனைகளை நாம் நினைத்து கொண்டே இருப்போம். அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், அது என்ன பண்ணுறது, அது எப்படி, அது நம்ம படுக்கும்போதும் அதான் யோசனை, திரும்ப காலையில் விழிக்கும் பொழுதும் அதான் யோசனை, நடக்கும் பொழுதும் அதான் யோசனை. பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அது நம்முடைய சிந்தையிலே நிறுந்து கொண்டே இருக்கும். பூந்துருச்சு, அது உள்ளே புகுந்த பிறகு அது அது ஒன்று தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கும். அது அது ஒன்று தான் டாமினேட் பண்ணி கொண்டு இருக்கும். சீரார் பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன். இப்போ சிவபெருமான் சிந்தை புகுந்ததுனால எனக்கு நினைப்பு முழுக்க இப்பொழுது சிவபெருமான் நினைப்பு தான், வேற நினைப்பு கிடையாது. அதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற பொழுது அதையும் சொல்லுகிறார். அந்த மாய் உலகு ஆதியும் ஆயினான், வெந்தவன் பொடி பூசிய வேதியன். அந்த மாய் உலகு ஆதியும் ஆயினான், வெந்த வெண்பொடி பூசிய வேதியன். சிந்தையே புகுந்தான் திருவாரூர்யம் எந்தைதான் எனை என்று கொலும் கொலோ. எந்தைதான் எனை என்று கொலும் கொலோ. சிந்தையே புகுந்தான் திருவாரூர்யம் எந்தைதான் எனை என்று கொலும் கொலோ. அந்த மாய் உலகு ஆதியும் ஆயினான், அந்த மாய் உலகு ஆதியும் ஆயினான், வெந்த வெண்பொடி பூசிய வேதியன். சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தைதான். சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தை. அவர் சிந்தையே புகுந்தான் என்று சொன்னால் எப்பொழுது என்னுடைய சிந்தையிலேயே குடிகொண்டு இருக்கிறான் அர்த்தம். எப்பொழுது என்னுடைய சிந்தையிலே குடிகொண்டு இருக்கக்கூடியவன். அருளாளர்கள் அப்படிதான் சொல்லுவார்கள். நாம் அப்படி சொல்லுவோமா, சொல்ல முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் யோசனைக்குரிய விஷயம். நானும் என் சிந்தையில எப்போதும் சிவபெருமான் இருக்கான்னு சொல்லுவேன். தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா சிந்தையில வேற விஷயங்களும் வருகிறது, மற்ற விஷயங்களும் வருகிறது, லௌகீகமான விஷயங்கள் சிந்தையில வருகிறது. அந்த விஷயங்களும் இருக்குது. இது கூட இருக்கலாம், இது அது குறைச்சலா இருக்கலாம், ஆனா இருக்கு. ஆனா இவர்களுக்கு அப்படி இல்லை. சிந்தையிலே புகுந்தா விரட்டிடும் எல்லாத்தையும். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார்கோலோ சதுரரு. தந்தது ஒன்றென்னை, கொண்டது என்றென்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரரு. அந்த முண்டில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர். அந்தம் உண்டில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறை உரை சிவனே. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளன்வோர் கைமாறே. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர். அந்த முண்டில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்றேன்பால். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான்கிறார். அதைத்தான் சொல்றாரு இங்கே சொல்லுகிற பொழுது. சீரார் பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன். அதான் சிந்தையே, சிந்தையே, சிந்தையே கோயில் கொண்ட, சிந்தை முழுவதும் அர்த்தம், ஏகாரம். சிந்தைதான் கோயில். சிந்தையே கோயில்னா சிந்தை முழுவதுமே, அதுல எதுவும் பாக்கி இல்லை. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான்,
திருப்பெருந்துறை உரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டார். உடல் ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். அப்படித்தானே சொல்லியிருக்காரு அங்கேயும். திருமலை சொல்லும் போது உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளற்பிரானார்க்கு வாய்கோபுர வாசம், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. ஆகையினால அது அந்த அடையாளம் அப்படியே சீவன் முத்தர்களுக்கு இருக்க அடையாளம். சீவன் முத்தர்களுடைய அடையாளத்தை அப்படியே சொல்லி இருக்கிறார் சுவாமி. அவர்களுக்கு உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். அதான் சிந்தையே கோயில். சிந்தைங்கிறது அந்த இடத்துல உள்ளம்ங்கிறது குறிக்கும். நினைப்புக்கு கேந்திரமாக விளங்கக்கூடியது, அறிவுக்கு கேந்திரமாக விளங்கக்கூடியது அறிவு. சீரார் பிரான் வந்து வந்து என் சிந்தை புகுந்தனன், வந்தன் சிந்தை புகுந்தனன். சீரார் அது சரியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவொடனே வந்துட்டான். ஒழுக்கம் வந்து இருக்கிற பொழுது, சிவ ஒழுக்கம், சிவநெறி ஒழுக்கம் இருக்கிற பொழுது, சரியை கிரியை யோகமெல்லாம் செய்த பிறகு, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் பிறந்த பிறகு, இதெல்லாம் நிகழ்ந்த பிறகு சிந்தை அந்த அதற்குரிய நிலையில இருந்தால் வந்து புகுவான். நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். வா வான்னு கூப்பிடணும், வா 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 என்று அழைக்கணும். வரேம்மா வந்து பார்க்க வரேன், இரு இரு. சீரார் பிரான் வந்து என் சிந்தை புகுந்தனன். அப்படி புகுந்ததுக்கு பிறகு எனக்கு வெளியில் என்ன வேலை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வெளியில வேலை? இப்ப சில பசங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா நார்த்தில் எங்கேயாவது வேலை செய்வார். இவன் சாயந்தரம் வெளியில போய் பசங்களோட எல்லாம் விளையாடுவான், சுத்திட்டு இருப்பான். எல்லா பசங்களோடையும் சாப்பிட்ற இடத்துக்கு வருவான், பள்ளிக்கூடம் போகிறதுக்கு போவான், இத்தனை நேரம் வெளியில் இருப்பான். அவங்க அப்பா ஊர்லேருந்து வந்துட்டார் லீவில். வெளியில் போவானவன் பசங்களோட விளையாட போக மாட்டான். ஏடா இப்பெல்லாம் வரவே மாட்டேங்க, அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காரா, அவர் கூடவே தெரியணும். அவர் கூடவே இருப்பான், அவர் கூடவே பேசிக்கிட்டு, அவர் கூடவே ராத்திரி அவரை விட்டு பிரியாமல் பக்கத்துலேயே படுத்து தூங்குவான். அவர் எங்கே போகிறாரோ கூட கூப்பிட்டு போகணும். அப்பாவை பிரியாமல் இருக்கணும். இதுதான் புரியுது அவங்களுக்கு? உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ சிவபெருமான் வந்துட்டாரு, உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரை விட்டுட்டு எங்கே போகிறது? அதனால நான் கூடவே திரிஞ்சேன், அவர் கூடவே திரியிறேன், அவரு கூடவே திரியிறேன். அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போகிறேன்னு சொன்னது உண்மையிலேயே. அவர் எங்கே செலுத்துகிறாரோ அங்கே செல்லுகிறேன். அவர் கூடவே இருக்கணுங்கிறது தான் ஆசை. சிந்தை முழுக்கா வந்து இருந்துட்டார். நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டார். வந்தா யாரோ கூப்பிடுறாங்க, போக மாட்டேங்குது சிந்தையே. அவர் இருக்கார், சாமி இருக்காரு, அவரை விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது, அவரை விட்டுட்டு வர முடியாது. அதனால் அவர் கூடவே இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சீராடி அங்கே திரிவதல்லாது. அதுதான் சொன்னேன். திரிதல்னா அவர் கூடவே சுற்றுதல், எங்கே போகிறாரோ அங்கேயே போகிறது. இப்போ என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் செலுத்துகிற இடத்துல இந்த சீவன் முத்தர்கள் செல்வார்கள். என்ன இடத்துக்கு செலுத்துவது, எந்த இடம் செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செலுத்துவார்கள், அங்கே செல்வார்கள். திரிவது அல்லாது. அதை தவிர சீராடினாரு, அந்த சீரிலே ஆடி, அந்த சிறப்பிலே மூழ்கி, அந்த ஆனந்தத்திலே திளைத்து அங்கே திரிவது அல்லாது. அங்கேயே திரியறதை விட்டுவிட்டு, இனி யார் பாடும் சாரா அறிவு அறிந்தேனே. யார் பாடும் சாரா அறிவுன்னு யார் பக்கமும் சேரக்கூடிய, அந்த யார் பக்கமும் சேரக்கூடியதோ அல்லது யாருடைய அறிவுரையோ அல்லது யாரு சொல்லக்கூடிய நெறிமுறை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சீவன் முத்தர்கள் போய் அப்படி நின்று கேட்க மாட்டார்கள். அதுதான் பிரான் வந்து எப்படி
நிற்கிறானோ அதே போல சுதந்திரமாக இவர்களும் ஆகிவிடுவார்கள். சுதந்திரமாக இருக்கிறான் சிவபெருமான். அப்போ அவனையே சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அந்த சுதந்திரம் வந்துடும். இது வரைக்கும் சுதந்திரம் கிடையாது. ஏன்னா வினைகளின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். சுதந்திரம் இல்லாமல் இருந்ததுனால தான் சுதந்திரம் பெற்ற உடனே திரிவது அல்லாது. அது வரைக்கும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான் சந்திரன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவர் நிலவுலாவிய நீர்மலி வேணியர். நில உலாவிய நீர்மலி. சந்திரன் அங்கேயுமா உலாவுறாங்களாம். அவ்வளவுதான், சார்ந்துட்டான். இனி பயம் இல்லை. அதனால அங்கே திரிவது அல்லாது. திரியறதுன்னா என்ன? கேரள எந்த கேரும் கிடையாது, எது பற்றியும் கிடையாது. சீராடி அவருடைய பெரும் சிறப்பிலே ஆடி ஊடாடி அதிலே பயின்று, அவருடைய சிறப்பு அருள்குணம், அந்த அருள்குணத்திலே பயின்று இவர்களும் அந்த அருளுக்கு மயமாகவே விளங்குவார்கள். அங்கே தெரிவது அல்லாது இனி யார் பாடும் சாரா. இனிமே யாரோடையும் போய் யார் பக்கமும் சார்ந்து இருக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அறிவு அறிந்தேனேன்னா அறிவு பெற்றேனேன்னு அர்த்தம். அறிவு அந்த மாதிரியான ஒரு அறிவு பெற்றேன். சுதந்திரமான அறிவு, சாரா அறிவு, பதி ஞானம் பெற்றதுனால யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு ஞானம் வந்து சேர்ந்தது. யார் பாடும் என்றா பாடுனா பக்கம், யார் பக்கமும் சாரானாரு. யார் பக்கமும் சாரா என்று சொன்னால் அந்த சுதந்திரமானது வந்து விட்டது. சுதந்திரமானது வந்து விட்டது. அங்கே சீராடி அங்கே திரிகிறேன், சுதந்திரமா திரிகிறேன். இங்க வந்து ஏன் நான் மாட்டிக்கணும்? இங்கே சுதந்திரம் போய்விடும். அதனால யார் பாடும் சாராது. இப்ப நம்ம வந்து உண்மையிலேயே வயதாயிடுச்சு. வயதான உடனே நம்ம யாராவது ஒரு பக்கம் சார்ந்து தானே இருக்கணும். அப்படித்தானே பார்த்துட்டோம் வாழ்க்கையில. இப்ப நீங்க பாருங்க, 75-80 வயசு அப்பர் சுவாமி யார் பக்கம் சார்ந்து இருந்தார்? யாராவது சாப்பாடு போடுவாங்க, யாராவது தப்ப பார்த்துக்குவாங்க, அப்படி எல்லாம் வந்து இருந்தாரா? இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், தாமார்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் குழை காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏ மாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். பாருங்க, இதெல்லாம் யார் பாடும் சாரா அறிவு. நாமார்க்கும் குடி அல்லோம், நாம் யாரையும் சார்ந்து இருக்கல. நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படவும், நரகத்தில் இடப்படவும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறிவோம், பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஏன் என்ன காரணம்னாரு, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான, தாம் யாருக்கும் குடியல்லா, சீரார் பிரானவன், யாரையும் சார்ந்தில்லாத தன்மை, தாம் யாருக்கும் குடியல்லா தன்மை, சுதந்திரம். சுதந்திரமான ஒருவருக்கு போய் நாம் சார்ந்து விட்டால் நமக்கும் சுதந்திரம் வந்துவிடும். இப்ப நாம சுதந்திரமா இருக்கணும்னா சுதந்திரமானவர்களோட சார்ந்து இருக்கணும். சுதந்திரமானவர்களை சார்ந்திருந்தால் நாமும் சுதந்திரமாக இருக்கலாம். சுதந்திரமானவர்களை சார்ந்திருந்தால் சுதந்திரமானவர்களாக இருக்கலாம். அதனால தான் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. யாருக்கு? கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோம். அவங்களுடைய சேவடி இணையே குறுகினோம். ஏன்னு கேட்டா, அவர் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன். அதனால அவரை குறுகின காரணத்தினாலே, சென்று சேர்ந்த காரணத்தினாலே நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இதுதான் காரணம். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார், சீராடி அங்கே திரிவது அல்லாது இனி யார் பாடும் சாரா நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும். இதுதான் சிவன் முத்தர் நிலை. இப்போ அப்பர் சுவாமி அதை சொன்னாருன்னா எப்படி டேலி ஆகுதுன்னு பாருங்க.
அந்த முத்தி சீவன் முத்தர்கள் நிலை எப்படி பொருந்தி வருகிறது என்பதற்கு என்ன பொருத்தம் என்பதை பாருங்கள். யார் வாடும் சாரா அறிவு அறிந்தேனே, அறிவு பெற்றேனே. அதனால என்ன சிறப்புன்னாரு, ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது. இனி இனி யாராலும் என்னை அமட்டது அசைக்கிறது. என்னை ஒரு பயம் அசைக்க முடியாது. இப்ப சொல்றோம்ல, உண்மையிலேயே அப்படி இல்லை. ஆனா அதையே சும்மா உபச்சாரமா சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரு என்னை அசைச்சிக்க முடியாது தெரியுமா அப்படின்னு கேட்டுவான். அதாவது அசைக்கிறதுனா என்னங்கிறது, நிலை கலங்க வைக்கிறது. ஐயோ என்ன பண்ணுவோமோ தெரியலையே என்று அந்த மாதிரி நிலை கலங்க, அந்த மாதிரி வைக்கவே முடியாது யாருன்னாரு. ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது, இனி யாராலும் என்னை அமட்ட ஒண்ணாது. இனி ஒருத்தரும் என்னை நிலை கலங்க வைக்க முடியாது, அசைய வைக்க முடியாது. அப்படித்தானே? நீங்க அப்புறம் பாருங்க, நீங்க ஏதாவது நிலை கலங்குச்சு அவருக்கு, அது அந்த நிலையில் கலங்காத தன்மை அப்பர் சாமிகிட்ட தான் பார்க்கணும். ஒன்றை தூக்கி சுண்ணாம்பு கலவாயில போட போறோம், போட்டுதுங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் எடுப்போம், சௌரியம் உங்க சௌரியம். ஒரு வாரம் கழிச்சு எடுத்தாலும் சரி, 10 நாள் கழிச்சு எடுத்தாலும் எவ்வளோ தைரியமா பேசுறேன். உள்ள தூக்கி போட்டால் ஒரு வாரம் கழிச்சு அப்படியே வராரு ஃப்ரெஷ்ஷாக. போகும்போது கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது, வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன ஐயா இப்படி? சரி, யானையை விட்டு உன்னை இடற போகிறோம், அனுப்புங்க அனுப்புங்க. அதனால என்ன, உங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க. கலங்கிறது இல்லை, நிலையில் கலங்குற அந்த அந்த நிலையில் கலங்காத நிலை மலையினும் மானப்பெரிதுன்னார் வள்ளுவர். நிலையில் கலங்காத தன்மை உடையவர் மலையினும் மானப்பெரிது. அந்த மாதிரி கொஞ்சம் கூட அசர்லையா பால் சோறு கொடுக்குறான். அவன் கொடுக்கும் போதே தெரியும் இவருக்கு, சோறா கொடுக்குற நீ, எதையோ கலந்து விஷத்தை கொடுக்குற, கொடு சாப்பிட கொடு. கல்லை கட்டி உன்னை போட போறோம், போடு போடுப்பா, என்னென்னலாம் செய்யணும். இப்பெல்லாம் நீ எது செஞ்சாலும் என்ன செய்யலை, சிவத்தை செய்யற. சிவத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தாராளமாக செஞ்சுக்க. கலங்கலையே, ஏன் இப்படி செய்றீங்க? நீ எதுக்கல, போராடலை, திமிரலை, விடுபடலை, தன்னை காப்பாற்ற முடியும் இறைவனிடம் கோரிக்கை வைக்கல. சாமிகிட்ட ஒரு வேண்டுதல், ஒரு கோரிக்கை, சாமி என்னை இந்த மாதிரிலாம் பண்றாங்க, கொஞ்சம் தயவுசெய்து கொண்டு காப்பாத்து, அப்படி ஒரு பதிகம் இருக்கா? இவங்ககிட்ட என்னை காப்பாத்துன்னு ஒரு பதிகம் இருக்கா? இல்லை, அது மாதிரி இல்லை. சொற்றுணை வேதியன் சொதி வானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கல் துணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்ப்புக நூக்க நெல்லு வயல் நீலக்குடி அரண் நல்ல நாவும் நவிற்றினான் முய்ந்தவாறே. திருநாமத்தை சொன்ன காப்பாத்துன்னு கோரிக்கை விண்ணப்பம் எது நல்ல காப்பாத்துன்னு நல்லா தெரியும். ஆகையினால பாருங்க, அப்படியே இந்த பாட்டுக்கு ஒரு ஒரு உதாரணம் போல அப்பர் சாமி வந்துட்டார் பின்னால. இவர் பாடினது எப்பயோ 3ஆம் நூற்றாண்டு, அப்படியே பின்னால. அப்பன்னா சைவம் என்னைக்குமே நிலையானது, நிரந்தரமானது, பொய்மை இல்லாதது சிவநெறி. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அப்படி செய்கிறவர்கள் உண்மையான சைவர்களாகவும் இருக்க மாட்டார். அன்பு நிலை என்று சொல்லுகிற பொழுது அடியாரிடம் அன்பு பாலிக்க வேண்டும், சிவத்திடம் அன்பு பாலிப்பது போலவே அடியாரிடம் அன்பு பாலிக்க வேண்டும், அப்படிதான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு படிக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இருக்கப்படாது. அருளாளர்கள் எப்படிங்க திருமூலர் அப்படி சொல்றாரு, இங்கே பின்னால் பார்த்தா திருநாவுக்கரசர் அப்படியே இருக்குது. பாட்டு அப்படியே பொறுத்து பார்த்தா சாமிக்கு அவ்வளோ அழகாக பொருந்தி வருது. யார் என்னை அசைக்க முடியாதுன்ற என்னன்னே சொல்றார். திருமூலர் சிவன் முத்தரைன்னு சொல்லாம என்னங்கிறார். அந்த நிலையில நான் என்ன நிலையில இருக்கிறேனோ அதுதான் சிவன் முத்தர் நிலைங்கிறார்.
தன்னை சொல்லிக் கொள்ளுகிற அந்த நிலை சீவன் முத்தர் நிலை என்று குறிப்பிடுகிறார். தெளிவாக இருக்கிறவர்கள். உலகத்தில் இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து ஒரு பெரிய மாய போர்வையாக இருக்கிறது. போர்வைக்குள்ளத்தான் நம்ம இருக்கிறோம். இந்த போர்வையை சற்று விலக்கி வெளியில பார்க்கறது என்றதுக்கு அதுதான் பெரிய வேலையா இருக்கு. எந்த பக்கம் இழுத்தாலும் போர்வை வந்துகிட்டே இருக்கு. இப்படி இழுத்தாலும் வருது, இப்படி இழுத்தாலும் வருது. ஏதாவது ஒரு பக்கம் அதனுடைய முனை இழுத்துட்டோம்னா வெளி தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா அப்படி தெரிய விடாதபடிக்கு எந்த பக்கம் இழுத்தாலும் போர்வையாத்தான் இருக்கு. சில சமயம் போர்வையில போத்திட்டு தூங்குவோம். நடுராத்திரி டக்குன்னு முழிப்பு வந்துடும். எழுந்திரிக்கலான்னு நினைச்சா போர்வை இழுத்தா வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் இழுத்தாலும் எந்த பக்கம் தலை இருக்கு, எந்த பக்கம் கால் இருக்கு தெரியாது. போர்வை அப்படி பெரிய போர்வையில் படுத்துக்கிட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்றேன், உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி அனுபவம் சிலருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக எனக்கு இருந்தது, அதனால் அதை சொன்னேன் நான். இப்படி இழுத்து பார்த்தா போர்வை வந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் தெரியாது எந்த பக்கம் இருக்கிறது. இந்த குழந்தைங்களெல்லாம் சின்ன விளையாடுறதுக்கு போர்வை வச்சுக்கு மேலே போட்டுறது. அது எந்த பக்கம் நீந்தி நீந்தி போய் பார்த்து கட்சியில் கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஃபுல்லாக மூடிடும். எந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் தூரம் தான் ட்ரை பண்ணும், அப்புறம் வெளியில் தெரியாது. உதாரணத்துக்கு கிரௌஞ்சகிரி அப்படித்தான். கிரௌஞ்சகிரியில் உள்ளே போயிட்டு எந்த பக்கம் போனாலும் பாதை போய்கிட்டே இருக்குமே தவிர டெர்மினேஷன் வராது, முடிவு வராது. சரி இந்த பக்கம் போகிறதுல இப்படி போகலான்னு இப்படி போனாலும் அப்படியே போனாலும் அந்த பக்கம் அப்படிதான். இதுதான் இந்த மாய போர்வையில் நம்ம உள்ளே போட்டிருக்காரு. மாய போர்வைக்குள்ளே சில காரியங்கள் செய்யுது. இப்போ இந்த மாய போர்வையிலிருந்து விலகி வெளியில் வரணும். அந்த வெளியில் வரத்துக்குத்தான் நாம் முயற்சி செய்து சிவத்தை கைப்பற்றி, சிலர் அதுக்குள்ளேயே இருக்கிறது ஆனந்தம்னு இருந்துட்டு இருக்கான். நாம் அதை முயற்சி எடுத்து அதிலிருந்து விலகி வெளியில் சுதந்திரமாக, அதனால தான் சொன்னார், ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது, இனி இனி யாராலும் என்னை அசைக்க முடியாதுங்கிற அவ்வளவு ஆணித்தரமாக அழுத்தந்திருத்தமாக சொல்லுகிறார். சீரார் பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன். இப்ப எப்பவும் நினைப்பு அவர் மேலேயே இருக்கிற பொழுது அவர் கவர் பண்ணிடுறார். இந்த மாயைக்கு சிவபிரானுடைய நினைப்பு மங்க செய்யும். இத்தனைக்கும் சிவன் ஊட்டிய மாயை தான். சிவனை சிந்திக்க சிந்திக்க முதல்ல தேய்வது மாயை தான், அப்புறம்தான் ஆணவம் தேயும். மாயை தான் தேய். சிவத்தை அதிகமாக சிந்திக்கிறவர்களுக்கும் பளீர் என்று தெரியும். மாயைன்னு எப்படி தெரியும் என்று கேட்டால் அற்பமா தெரியும். இது மாயைன்னு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டா, இது மாயைன்னு லேபிள் ஒட்டிட்டு வந்திருக்குமா? மேட் இன் இந்தியாங்கிற மாதிரி மேட் பை மாயைன்னா இருக்கும்? இல்லை. என்னன்னு நம்ம சிந்தைக்கு அற்பமா தெரியும். இதே ஒரு விஷயமா இது அப்படின்னுட்டு சில விஷயத்துல சில சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாத்தியார்கிட்ட இந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சார் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான் சார் அப்படின்னு. இது ஒரு பிரச்சனையா? தள்ளி உட்காரு, இல்லாட்டி வேற இடம் போய் பார்த்து உட்காரு அப்படிப்பாரு வாத்தியார். ஒரு பிரச்சனையாவே தெரியாது, வாத்தியாருக்கு தெரியாது, பையனுக்கு அது பெரும் பிரச்சனையா இருக்கும். பையன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான் சார், பார்த்தாலும் சட்டையை பிடிச்சி 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 இழுப்போம். சின்ன பிள்ளைங்கள்லையே 2 பிள்ளைங்க உட்கார்ந்து இருந்ததுன்னா ஒரு பிள்ளை பிடிச்சி வராண்டிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பிள்ளை. அது ஏன்டா வராண்டுன்னு தள்ளி விடலாம்ல அந்த குழந்தை, அது தள்ளி விடாது, கத்தும். இது பிடிச்சதை கிரிச்சுன்னா அதுவும் பிடிச்சி தட வேண்டிய தடவை. இது பிடிச்சி பிடிச்சி இப்படி அது சில இதில் முரண்டு குழந்தைங்கள்லாம் இருக்கு. முரட்டு குழந்தைங்க அது அக்ரெசிவ். என்ன அது நம்ம சும்மா இருந்தாலும் பாகிஸ்தான் மாதிரி நோண்டுறது இப்படியே நோண்டுற மாதிரி அது போய் நோண்டும். இத்தனைக்கும் ஒரு 2 மாதம் பெரிய பிள்ளையா கூட இருக்கும். அது இப்படி திருப்பி இது திரும்ப நோண்ட வேண்டியதால நோடாது, ஒரு உதவியை தேடி பார்க்கும். இது என்ன பெரிய இதுக்கு ஒரு பெரிய உதவி, யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு. இது ஒரு அற்ப விஷயம். மாயை நம்மளை பிராண்டிக்கிட்டே தான் இருக்கு. ஏதாவது பிரச்சனையை கொடுத்து எதையாவது கொடுத்து இந்த கவர்ச்சியை காட்டி அந்த கவர்ச்சியை காட்டி அதை காட்டி இதை காட்டி பிராண்டிக்கிட்டே இருக்கு. நம்ம சிவபெருமான்கிட்ட எப்பப்போ சிந்தனையை கூட்டிக்கொண்டே போகிறோமோ, நினைப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோமோ, அவரை பற்றி கொள்கிறோமோ, அல்பமாக நகர்ந்துரும். இது அற்ப விஷயமா நகர்ந்துரும். அப்படி அதை அற்பமாக நினைக்கிறதுக்கு நீ அது தானா அது போய் அற்பமாக நினச்சிங்கன்னா முடியாது.
நாட் அட் ஆல் பாசிபிள், நாட் அட் ஆல் பாசிபிள். ஒரு விஷயத்தை நீங்கள் அற்பம்னு நினைக்கணும்னு நினச்சிட்டு சே இது ரொம்ப அற்பம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா உங்களுக்கு பற்றும், போக முடியாது. அது அற்பம் ஆகணும்னா, அது உண்மையாக அது அற்பம் ஆகணும்னா இங்கே சிவத்திட்ட நினைப்பை பெருக்கணும். அதைத்தான் சொல்றார், சிந்தை புகுந்தனன். சீரார் பிரான் என் சிந்தை புகுந்தனன், நான் சீராடி அங்கே திரிவது அல்லாது இனி யார் பாடும். இந்த மாயையிட்ட போய் சீக்கி அது காட்டுறதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. அறிவு அறிந்தேனே, அறிவு பெற்று, எதையும் சாரா அறிவு பெற்று, எதையும் சாரா அறிவு பெற்று. அப்ப என் நண்பர் சொன்னார், அவருடைய நண்பர் ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய ஒரு டிவி வினோதமான ஒரு டிவி, அதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு டிவி வாங்கியிருக்கிறேன், வந்திருக்குது வீட்டில், நீங்கள் பார்க்குறதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு அதை பார்க்கணுன்னு சரி வந்திருக்குன்னு சொல்கிறாரே போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இவர் 2-3 தடவை போகிறார், 2 தடவை 3 தடவை போகிறார். போகும்போதெல்லாம் இவருடைய நண்பர் அங்கே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க அவர் இல்லைங்களா வெளியில், டிவியை பார்க்குறதால வந்திருக்கிறாரு, சரி டிவியை பார்த்துட்டு போகலான்னா வீட்டில் அவர் இல்லை, இவங்களும் சொல்கிறாங்க, வந்துட்டார். 2ஆம் தடவை போகிறார், 3ஆம் தடவை போகிறார். அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால், ஆல்ரெடா நீங்கள் வந்தீங்களா எனக்கு தெரியாத, சரி நாளைக்கு வாங்கலாம் இருப்பேன் அப்படின்னு. நாளைக்கு போனால் அப்பயும் இல்லை. இவர் என்ன பண்ணார், 2-3 தடவை போனவுடனே இவருக்கு மனசுக்குள்ளே என்னடா அது 3 தடவை போயிட்டான் அந்த வீட்டுக்கு, இவருக்காக நண்பரும் இல்லை, அவங்களும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. போனவுடனே பார்த்தோன்னா வாங்க உட்காருங்கன்னெலாம் கூட சொல்லலை. அவர் இல்லையானா இல்லை, எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு போனார் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு. அதான் அந்த டிவி சொன்னேன், அதை பார்க்குறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு. 2-3 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்க முடியல, சரின்னு வீட்டில் இருந்தார். ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலை. ஆக்சுவல அதனால் உட்காந்துருந்தார். ஆமாம் தினம் 3 நாளாக எங்கேயோ போகிறீங்க வரீங்க, எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டு டிவி வாங்கியிருக்கான், ரொம்ப பெரிய டிவியா, ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கான், ரொம்ப சிறப்பாக இருக்குது, அது பாருன்னு சொன்னான். ஏங்க இந்த அல்ப விஷயத்துக்காக 3 நாள் அலைஞ்சிங்க, அதுவும் பார்க்கல வேற, இதுக்காகவா போய் 3 நாள் அலைஞ்சிங்க ஏங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு அப்போ சுரீர்னு பட்டுச்சான். அதுக்கப்புறம் நீ என்ன நேர்ந்தாலும் அதை போய் பார்க்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சார். 2 நாள் கழித்து நண்பர், அவருக்கு ரொம்ப பெருமை, 3 நாளாக வந்துட்டுருக்காரு, பார்க்க முடியல நம்ம டிவி, இவர் பார்க்குறதுக்காக வராரு, பார்க்க முடியல. நண்பன் 3 நாளாக வரானே பார்க்க முடியலையேங்கிற அது இல்லாமல் இவருக்கு அதுக்காக, அதனால் இவருக்கு ஒரு பெருமை. 4 நாள் கழித்து ஒரு திரும்ப நண்பரை வீட்டில் அதை பார்த்துருக்கார். வாங்க என்ன நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, டிவி பார்க்கணுன்னு சொன்னேன் நான், அதான் 2-3 தடவை வந்தேங்க ஐயா, அதான் ஏன் நான் இல்லை, அதுக்கப்புறம் வந்திருக்கலாம்ல, இப்போ வாங்கல போகலாம் நம்ம அப்படின்னு. அதை விட பெரிய டிவி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. என்ன அதை விட பெரிய டிவி, அதை விட பெரிய டிவி பார்த்தாச்சுங்க, மனசுலேயே பார்த்தாச்சு எல்லாத்தையும். சின்ன விஷயம், அல்ப விஷயம், அந்த உங்கள் டிவியை விட பெரிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் என்னங்க நீங்கள் வச்சு பாருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டார் அவர். சரி இதை கோச்சிக்கிட்டார் போல அவர் போயிட்டார். கோச்சிக்கல அவர். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் நாம் ஏன் அதில் சாடுறோம், நம்முடைய அறிவு ஏன் அதில் கவர்ச்சி ஏற்படுகிறது, இந்த மாயை கவர்ச்சி. என்ன பெரிய சமாச்சாரம், உலகமே புரண்டு வந்தாலும் சிவபெருமானுக்கு ஈக்குவலாக வருமா, சமானமாக வருமா? அவன் ஒன்று காட்டணும்னா அதுக்கு ஈடு ஏன்னா இந்த பிரபஞ்சமே கிடையாது. ஒரு சிறு அனுபவம், அருள் அனுபவம் அந்த சிந்தையில் கொடுத்தா
அதுக்கு இந்த பிரபஞ்சமே சமானமாகாது. இது என்ன, அதை விட என்ன அற்புதம்! அற்புதம் அதனில் கண்டவர் நம்முடைய அருளாளர்கள். அவர் அற்புத கடவுள். அற்புத கடவுள் இதனின் மற்றுண்டே என்று கேட்கிறார் திருவிசைப்பாவில். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, இதனின் மற்றுண்டே. சிவம் அந்த மாதிரியான அனுபவங்களை தரும். அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். மாயை கவர்ச்சி எப்படி சிவத்தை அதிகமாக நினைக்கணும், அதிகமாக சிந்தனை பண்ணணும். பிரிந்தேன் பிரமன் பிணித்ததோர் பாசம், தெரிந்தேன் சிவகதி செல்லும் நிலையை, அறிந்தேன் வினையை அயில் மணவாளால், முறிந்தேன் புறத்தினை முந்துகின்றேனே. பிரிந்தேன் எல்லாம் பாருங்க, தன்மையிலே தான் சொல்றாரு. தன்னை சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள், சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள், சீவன் முத்தர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், பிரமன் பிடித்ததோர் பாசம் பிரிவார் அப்படிலாம் சொல்லணும். எல்லாத்தையும் தன்மையிலே சொல்லுவதை பார்க்கணும். நீங்க அப்ப திருமூலருடைய அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பிரமன் பிணித்ததோர் பாசம் பிரிந்தேன், இந்த தெள்ள தெளிவா இருப்பார்கள். பிரமன் பிணித்ததோர் பாசம் பிரிந்தேன், சிவகதி செல்லும் நிலையை தெரிந்தேன், வினையை அயில் மணவாளால் அறிந்தேன், புறத்தினை முறிந்தேன், முந்துகின்றேனே முந்துகின்றேனே முந்துகின்றேனே. சிவனை அடைவதிலே முந்துகின்றேன். பிரமன் பிணித்ததோர் பாசம் பிரிந்தேன். பிரமன் தலையில எழுதி வச்சிருக்கிறான். என்னென்னலாம் தலையில எழுதி வச்சிருக்கிற பிராரத்தம், அது அப்ப அந்த தலையில எழுதி வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு என்னன்னா, பிராரத்த வினைகள் அவற்றை அனுபவிப்பதற்காக. அது பிராரத்தம் தான் ஊழ்வினை என்று சொல்லுவது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்லுவது. ஊழிற் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும் என்றெல்லாம் சொல்றது இந்த ஊழ் பிராரத்த வினை தான். ஊழ் என்ன வினைங்கிறதுல சில சந்தேகம் இருக்கும். சில சமயம் அதை பற்றிய விவாதங்களும் இருக்கு. ஆனா ஊழ்னு சொன்னால அனுபவிக்க வேண்டியதுன்னு தான் அர்த்தம். அது பிராரத்தம் தான். அது ஏன்று கொண்டு வந்த வினை, ஏற்றுக்கொண்டு வந்த வினை. பிரமன் அதைத்தான் போட்டிருக்கான். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமையில் அயன் கையெழுத்தேங்கிறாரு அருணகிரிநாதர். முருகப்பெருமானுடைய திருவடியின் பட்டதுனால பிரமனுடைய கையெழுத்து அழிந்தது என்று குறிப்பிடுகின்றார். பிரமன் இந்த வாழ்க்கையில பிரமன் பிடித்து வைத்திருக்கிறது வினைகளால. அந்த வினைகள் தான் ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய பிராரத்த வினைகள். அந்த பாசம் என்று சொல்லக்கூடியது கயிறு. இந்த கயிறுங்கிறது அதுதான், அதைத்தான் வச்சு கட்டி வச்சிருக்க. பிரமன் பிடித்து வச்சிருக்கிற அந்த கயிறு இப்போ பிரிச்சுட்ட, கயிறை பிரிச்சுட்ட, கட்டு இல்லை. இப்போ ஊழ்வினை என்னை கட்டுப்படுத்தாது. வரும், ஆனால் என்னை கட்டுப்படுத்தாது. அந்த வினை அது பாட்டு வரும், அது பாட்டு இருக்கும், அது பாட்டு போகும். யாரு என்ன ஒன்றும் கட்டுப்படுத்தாது. வரும், இருக்கும், போகும். ஒன்றும் தொந்தரவு பண்ணாது நம்மள. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் பெற்றேன் தெரியுமா? ஊழ்வினை யாராவது வெல்ல முடியுமா? நான் வென்றேன். நான்கிறது யாரை குறிக்குதே? சீவன் முத்தர்களை. பிரமன் பிணித்தது ஓர் பாசம், கயிறு, வலிமையான கயிறு. ஓர் பாசம்னா வலிமை மிக்க கயிறுன்னு அர்த்தம். பிரிந்தேன், இந்த கயிறுகளினுடைய கட்டிலிருந்து நான் பிரிந்தேன். எனவே இப்ப பிராரத்தத்தினுடைய கட்டில இருக்கிறதுனால தான் பல விஷயங்களை நாம் செய்கிறோம். இப்போ உதாரணமா நான் ஒன்று அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அதற்கு என்ன தாக்கிதோ, அது என்ன விஷயம் வேணுமோ அதை செய்திருவேன். இப்போ நான் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்குவோம், உதாரணத்துக்காக சொல்றேன், என்னை பத்தி சொல்லிட்டு தப்பு இல்லை. இப்போ அந்த இழப்பை நிகழ்த்துவதற்கு என்ன உண்டோ அது வரும். அதுதான் அதுல வினை ஊழ்.
பணம் இழத்தல், செல்வத்தை இழத்தல் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால், செல்வம் இழப்பதற்கு என்ன ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டுமோ, அந்த வினை வர வேண்டுமோ, அந்த வினை வரும். என்ன வினை வரும்? அதிக வட்டிக்கு ஆசைப்படுதல், பெரிய வட்டிக்கு ஆசைப்படுதல், பணத்தை யாருக்கும் கொடுக்காமல் நானே வைத்துக் கொள்ளுதல், புதைத்து வைத்தல், மறைத்து வைத்தல், இல்லையா? முன்னெல்லாம் பேங்க் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி போய் குடத்துல போட்டு பள்ளம் தோண்டி உள்ளுக்குள்ள வச்சிருவாங்க. அது கடைசி வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாமல் திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அவ்வளோதான், அது உள்ளே இருந்துடும். யாராவது வீட்டை வித்துட்டு இவங்க போயிடுவாங்க, அவன் தோட்டத்தில் ஏதாவது போடலாம், செட்டு போடலான்னு தோண்டுவான், புதையல் கிடைக்கும். அதான் புதையல்ங்கிறது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைக்கும் அப்படின்னு பாட்டி கூட சொல்றா. பாடுபட்டு தேடி விட்டு அதை புதைச்சி வச்சிருவான். சரி, இவனாவது அதை எடுத்தா இதாக அனுபவிக்கலான்னாலும் அனுபவிக்க மாட்டான், யாருக்காவது கொடுக்கலான்னாலும் கொடுக்கவும் மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? இந்த பணத்தை இழக்கிறேன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அங்கே ஒரு இடம் இருக்குங்க, அது நீங்கள் நான் உங்களுக்காக சொல்லி வாங்கி கொடுக்குறேன், பல பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துருங்க 10 லட்சத்தை. எழுத்து குத்தெல்லாம் எழுத்து 10 லட்சத்துக்கு கொடுத்து அவர்கிட்ட டமான்னு ஒரு அடி அடித்து ஒரு 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 அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து, ஒரு அச்சாரம் கொடுத்து ஒரு வாங்கிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் அந்த இடம் உங்களுக்கு தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு கொண்டு போய் 10 லட்சத்தை எழுத்து குத்து இல்லாமல் கொடுக்க வச்சுருவான். இப்போ இது ஊழ்வினை இந்த ஆசையினால அது போய் இழக்கிறதுக்கு சூழ்நிலை உருவாகும். இது மாதிரி இப்போ இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அது மாதிரி ஆசையும் இல்லை, இந்த ஊழ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரியான ஊழ் வரத்துக்கு அந்த ஆசை இருந்தால் தானே இந்த ஊழ் வேலை செய்யும். ஆசையே இல்லாத பொழுது ஊழ் எப்படி வேலை செய்யும்? எப்படியாவது தூண்டி அதில் கொண்டு போய் இழக்க வைக்கலாம். தூண்டுறதுக்கான அந்த அவர் இழக்கிறதுக்கும் பொருள் இல்லை, தூண்டுறதுக்கும் அவருக்கு அந்த உணர்வு இல்லை. அப்போ எப்படி அது வேலை செய்யும்? செய்யாது. அதனால என்ன சொல்லுகிறார், இந்த ஊழெல்லாம் இருக்கும், அது பாடி இருக்கும், பார்த்துட்டு மோதிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு பாடி கிளம்பி போயிட்டே இருக்கும். எல்லா ஊழும் செய்வினை எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னாரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற பொழுது. செய்வினை எம்மை தீண்டப்பெறா, தீண்டாது, வந்தாலும் கூட அது தீண்டுது. அது வந்துங்கிறதுனால அது ஊழ்வினை பிராரத்தம். அதை சொல்லுகிறார், பிரிந்தேன் பிரமன் பிணித்ததோர். அப்ப பிரமன் தான் என்ன செய்யறான், இந்த வினைகள் என்னென்ன வினைகள்னு லிஸ்ட் அவட்ட போட்டு கொடுத்தவொடனே அந்தந்த வினைகளை அனுபவிப்பதற்குரிய வாழ்க்கை முறையை பிரமன் தான் அமைத்து தருகிறான். அது அவனுடைய டியூட்டி. டேட்டா கொடுத்துட்டா அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பிறப்பை அமைத்து தருகிறான். பிணித்ததுங்கிறார் பாருங்க, பிரமன் பிணித்தது, பிறவி பிணித்தது அந்த வினைகளான கட்டி வச்சிருக்கிறான். அந்த வினைகளால கட்டி அதை பிரிச்சுவிட்டேன், அவ்வளவுதான். பிரமனுடைய பிணிப்பிலிருந்து விடுபட்டேன், பிரமனுடைய பிடியிலிருந்து விடுபட்டேன் என்று சொல்லுகிறார். சிவகதி செல்லும் நிலையை தெரிந்தேன், தெரிஞ்சு போச்சு. சிவனை புகலிடமாக அடைவது எப்படி என்கிற அந்த வழியை தெரிந்து கொண்டேன். அருளாளர்களை சென்று பற்றி அவர்கள் காட்டுகிற அந்த முறைகளை நான் தெரிந்து கொண்டேன். சொல்லனாத அன்பு பாராட்டி சிவத்தையே நினைந்திருத்தல் தான் அது சிறந்த வழி என்பது தெரிந்து கொண்டேன். எல்லாரிடமும் அன்பு பாராட்டி, அன்பே இருப்பிடமாக, அன்பே நிலையாக சிவத்தையே சிந்தித்திருத்தல் தான் சிவத்திடம் சென்று சேர்கிற வழி என்பதை தெரிந்து கொண்டேன். எனவே அன்புதான் சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கிற நெறி என்பதனாலே அன்பே சிவமாயிற்று. அன்பே சிவமாயிற்றதுக்கு காரணம் என்னன்னா, அன்புதான் கொண்டு போய் சேர்க்கிற நெறி ஆயிற்று. தூசா நெறியும் தூசா மணியும் துகிரும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழும் தோளாயின. ஆசா நிகழுங்கிறது என்ன? இதுதான் அந்த பாசம். நினது அன்பு அருளால் அப்படின்னா நான் கொடுத்த அன்பால், நீ கொடுத்த அருளால், அன்பினால் விளைந்த அருளால்னு அர்த்தம்.
நினது அன்பருளால் என்று சொன்னால், நினது அருள் என்னுடைய அன்பினாலே விளைந்தது. என்னுடைய அன்பினாலே விளைந்த அந்த அருளாலே ஆசா நிகழம் துகளாயின, பின் பேசா அனுபூதி பிறந்தது என்று குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு அதாவது நான் என்ன வழியிலே செல்ல வேண்டும் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஒன்றும் பெரிய என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல, எப்படி சிவத்தை அடைகிறதுன்னு தெரியல. சிவபெருமான் நல்லா தெளிவா இருக்கு, நெறி தெளிவா இருக்கு. நமக்கு தான் அந்த மனசு இல்லை, இன்னும் நெறி எல்லாம் தெளிவாக தான் இருக்கு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்படி இருக்கிற பொழுது இது இப்படித்தான், அது அப்படித்தான், இது ரொம்ப குழப்பமா இருக்கு, இது தெளிவில்லாமல் இருக்கு, இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார், சிவகதி செல்லும் நிலையை தெரிந்தேன், வினையை அயில் மன வாழால் அறிந்தேன். இப்ப செயல் செய்யாம சும்மா உட்கார்ந்து இருந்தனா இல்லை, இப்ப எல்லா செயல்களும் செய்யறேன். செயல் செய்யறதுக்காகத்தானே வந்தேன். சீவன் முத்தர் நிலையிலிருந்து அனுபவம் பெற்றுவிட்டு சீவன் முத்தராக வந்த காரணம், என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அந்த செயல்களை செஞ்சேன். ஆனா அந்த செயல்களாலே விளைகின்ற அந்த வினைகள் என்னுடைய ஞான வாளால் அறிந்தேன். இப்ப ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரர் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? மடத்துக்குள்ளே இருந்தாங்களா? வெளியில எங்கேயும் வராம இருந்தாங்களா? மக்களை சந்திக்காம இருந்தாங்களா? எதிரிகளை சந்திக்காம இருந்தாங்களா? சமுதாயத்தில் பணிகள் செய்யாமல் இருந்தார்களா? தங்களுடைய பிரச்சாரத்தை ஏதாவது குறைபட நிறுத்தினார்களா? சைவ சமயத்தை நிறுத்துவதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். மனதில் உணர்ந்து தீ வச்சாங்க. பையவே சென்று பாண்டியருக்காகவே நாரு. இப்ப இது அவரு சொன்னதுனால, அவருக்கு இந்த நெருப்பை அவருக்கு அனுப்பிச்சதுனால சொந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏதாவது வினை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஒருத்தவங்களுக்கு கேட்டாங்க, பையனை எழுப்பி கொடுத்தாரு சுந்தரர், அவருக்கு வினை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஏன்னா அவர்கள் அப்படி வருகிற வினையை தன்னுடைய ஞான வாளாலே வீசி, ஞான வாழ் என்பது பதிஞானம், சிவபெருமானால்தான் எல்லாமே நிகழ்கிறதுங்கிறது தெள்ள தெளிவா தெரிந்திருக்கிற அந்த முறை. சிவபெருமான் தான் எல்லாமே, அவருடைய திருவருள் இல்லாமல் ஏதும் நிகழாது என்பதை தெள்ள தெளிவாக அறிந்த காரணத்தினாலே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் செய்யல, அதெல்லாம் யாதே செய்யணும் யாமலோ நீ என்னில் அதே ஒத்துக்கோணேன் சார், நான் ஒன்று செஞ்சுட்டு சிவபெருமான் நீ தான் செஞ்ச அப்படின்னு சொன்னா சிவபெருமானை ஒத்துக்கொள்வாரா? ஆனா அருளாளர்கள் செஞ்சா சிவபெருமான் ஆதேயேயும் ஆமாம் என்று ஒப்புக்கொள்வார். சிவபெருமான் அடியார்கள் செய்ய, அடியார்கள் தமக்காகவும் செய்வதில்லை, தாம் செய்வதாகவும் செய்வதில்லை, தமக்காகவும் செய்வதில்லை, தாம் செய்ததாகவும் செய்யவில்லை. அப்பா பணம் கேட்கிறார் வேள்வி செய்யணுங்கிறதுக்கு. முதல்ல அந்த வேள்வி சிவ வேள்வியா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அது பொது நலன் கருதி செய்யப்படுகிற வேள்விகளாக இருக்க வேண்டும், தனி நலன் கருதி செய்யப்படுகிற வேள்விகள் அல்ல. அந்த மாதிரியான வேள்விகள் இப்ப பூர்வ மீமாம்சையில் சொல்லப்படுகின்ற வேள்விகள் எல்லாம் தனி மனிதர் தனக்குன்னு ஒன்று வேணுங்கிறதுக்காக செய்து கொள்ளுகிற வேள்விகள். ஒரு திருமணம் நிகழ்கிறது, திருமணத்திலே ஒரு வேள்வி, அந்த வேள்வியை அந்த திருமணத்திற்காக செய்யப்படுகிற வேள்வி. அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்திலே புகுந்து அவர்கள் தங்களுடைய அந்த வாழ்வு இனிதாகும்படியும், தங்களுக்கு தெய்வங்கள் துணையாக இருக்க முடியும், தங்களுடைய வாழ்வு சிறக்க முடியுமாக கேட்டுக்கொள்ளுகிற முறையிலே பெருமானிடம் முறையிடுகின்ற ஒரு வேள்வி. ஆனால் வேதியர்கள் வேள்விகள் செய்வது கற்றாங்க எரியோம்பி கலியை வாராமே சொன்னார் இல்லையா ஞானசம்பந்தர், கலியை வாராமே, உலகத்தவர்களுக்கு எரி ஓம்பி துன்பம் வாராதபடிக்கு செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய என்று சொல்லுகிறார். சிதம்பரத்தில் வேள்விகள் செய்கிறார்கள், அது கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே என்று அதில் அந்த வேள்வியினுடைய நோக்கத்தை குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே என்னுடைய அயில் மனவாளால், கூர்மையான மனங்கிறது ஞானவாளால் இல்லையா, அது ஞானவாளால்
அதனை நான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார் இல்லையா, கண்டாயடா அந்தகா தண்டாயுதமும் திரிசூலமும் விழத் தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர் வடிவாள் கண்டாயகடா அந்தகா வந்து வார் சற்று என் கைக்கு எட்டவே, வந்து பார் சற்று என் கை கெட்டவே, ஞானவாள் எந்துமின் நாதப்பறை அறைமின் சொல்லுகிறார்ல, ஐயர் ஞானவாள் எந்துமின், ஐயர் நாதப்பறை அறைமின், ஞானவாள் எந்துமின்கிறார். ஞானத்தை வாளாக சொல்லுவாள் அருணகிரிநாதர் சொல்லுகிறார், சக்தி வாழ் என்று சொல்லுகிறார். அந்த ஞான வாளினாலே நான் அறிந்து தள்ளுவேன். எதனை? ஆகாமிய வினை. நான் செய்வேன், செய்யாம இருக்க மாட்டோம். ஆனா செய்வதனாலே ஆகாமிய வினைகள் விளையுமானால் ஞானவாளால் அறிந்தேன் வினையை. அந்த இடத்துல வினையை என்பது ஆகாமியத்தை குறிக்கிறது. மேலே சொன்ன பாசம் ஊழ்வினையை குறிக்கிறது, பிராரத்தத்தை. ஏற்கனவே அவர்களுக்கு குருநாதனுடைய உபதேசத்தினாலே சஞ்சிதம் போயிடுச்சு, சஞ்சிதம் கிடையாது. அவரிடம் இருப்பது இந்த ஆகாமியம். அந்த ஆகாமியம் விளையாமல் இருப்பதற்கு பிராரத்தத்தை கவனித்தல். ஆகவே அதை ரெண்டையும் செய்தேன். புறத்தினை முறிந்தேன், உடல் சிறை என்பதை விடுபட்டேன்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டா, அருளாளர்கள் உடம்பிற்குள்ளே இருந்தாலும் அவர்கள் உடம்பிற்குள்ளே இருப்பதாக உணரமாட்டார்கள், சிவத்திற்குள்ளே இருப்பதாக உணர்வார்கள். தம்மை சிவத்திற்குள்ளே இருப்பதாகத்தான் உணர்வார்களே தவிர தம்மை இந்த உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்றாக அவர்கள் கருத மாட்டார்கள். இந்த உடம்பு அதனாலதான் அவர்களுக்கு மாயை தாக்காது. இந்த தனுகரண புவன போகங்கள் என்று சொல்லக்கூடிய தனுவும் கரணமும் இருக்கிறதே, இந்த புவன போகங்களோடு அவை ஈடுபடுகிற பொழுது, பிரபஞ்சத்தோடு புவனபோகங்களோடு ஈடுபடுவது தனுகரணங்கள். அப்படி ஈடுபடுகிற போது வருகிற அனுபவங்கள் தான் வினைப்பயன்கள். அந்த மாதிரி இல்லாமல் புறத்தினை முறிந்தேன், புறத்தினை முறிந்தேன் என்று சொன்னால் உடல் கட்டை நீக்கினேன். உடல் கட்டை நீக்கினேன் என்று சொன்னால் நான் சிவத்துக்குள் இருப்பதாகத்தான் உணர்ந்தேனே தவிர, அப்படித்தான் உணர்வு எனக்கு இருந்ததை தவிர சிவத்திற்குள் இருந்ததாகத்தான் உணர்ந்தேனே தவிர ஒரு உடம்பிற்குள் இருப்பதாக உணர். எப்பொழுது சிவத்திற்குள்ளேயே இருப்பதாக உணர்வார்கள் சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர்கள் இந்த உடம்பிற்குள்ளே இருப்பதாக உணராமல் சிவத்திற்குள்ளே அமிழ்ந்திருப்பதாக உணர்வார்கள். அந்த சிவ அமிர்தத்துக்குள்ளே அமிழ்ந்திருப்பதாக, அதற்குள்ளேயே திளைத்திருப்பதாக அவர்கள் கருதுவார்கள். அதனால் முந்துகின்றேனேங்கிறார். முந்துகின்றேனே என்று சொன்னால் நான் வியாபகத்தன்மை பெற்றவனாக விளங்குகின்றேன். ஆகையினாலே சீவன் முத்தர்கள் சிவத்தோடு பொருந்தி இருக்கிற, அவர்களுக்கு சிவத்தோடு பொருந்தி இருக்கிற காரணத்தினாலே தனக்கு ஒருவர் தீங்கு செய்கிறார் என்று சொன்னால் அதை அறியக்கூடிய வல்லமை அவருக்கு வந்துவிடும். அப்படின்னா முத்தநாதனுடைய எண்ணத்தை அறிந்திருக்க மாட்டாரா? அறிந்திருப்பார். அறியவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்களெல்லாம் சீவன் முத்தர்கள் எல்லாம் சிவத்தையே சிந்தையில் வைத்திருக்கிறவர்கள். அவர்களுக்கு அந்த ஆகூழ் போகூழ் என்று அந்த ஊழை சொல்லுவார்கள். அப்படி விளைகின்ற அந்த ஊழை ஞானவாளினாலே வெட்டிய பிறகு அவர்களுக்கு இந்த உடம்பு சிறையாக இருக்காது. நமக்கெல்லாம் உடம்பு சிறை, ஏகதேசம். இப்போ நான் இந்த உடம்போடு இருந்தால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட கட்டுத்திட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்கள் விளங்குவார்கள். அப்படி விளங்குகின்ற அந்த காரணத்தினாலே எந்த இடத்திலே தொடர்பு பற்றி எந்த செய்தி இருந்தாலும் முந்துகின்றேனே, அவற்றை முந்தி அறிகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இந்த சீவன் முத்தர்கள் நிலை சொல்லுகிற பொழுது வினைகளினாலே அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் என்கிற செய்தியை தெளி தெளிவாக இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். வினை என்பது சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்ற 3 நிலைகளிலே இருக்கும். அப்போ சிவன் முத்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வினைகள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஏற்கனவே சஞ்சிதம் போயிருக்கும். சஞ்சிதம் போய் அந்த சஞ்சித வினையினுடைய கட்டு போய் பிறவி நீங்கிரும்.
சஞ்சீதம் இருந்தால் தான் பிறப்பு. அப்படி இருக்கிறவர்களுக்கு அப்படி இருக்கிறவர்கள் தான் பதிஞானம் பெற்றவர்கள். சஞ்சீதம் போனவர்களுக்குத்தான் பதிஞானம் கிட்டும். அப்படி பதிஞானம் கிட்டி அந்த பதிஞானத்தினாலே சிவானுபவம் பெற்று நிட்டையிலே நிற்கிறவர்கள் மீண்டும் பிராரத்தத்தை அனுபவிக்க வருகிற பொழுது பிராரத்தம் அவர்களை தாக்காது. ஆகாமியம் வந்தால் அப்படி ஆகாமியம் வந்தாலும் கூட அது சொல்லுவது இடையேறும் வினை இருக்குமே ஆனால் தோன்றில் அருளே சுடும்னாரு உமாபதி சிவம். அப்படி சிவகதி செல்லும் அந்த வழியை அறிந்தேன், தெரிந்தேன். அதனால் அயில் மன வாழால், அயில்னா கூர்மையான ஞான வாழினாலே என்னுடைய வினையை நான் நீக்கி கொண்டேன். ஆகாமியம் விளையாமல் பார்த்து கொண்டேன். எனவே மேற்கொண்டு பிறப்பு இல்லாத நிலை பார்த்து. இதெல்லாம் சீவன் முத்தர்களுடைய தன்மைகளாக. வினைகள் அவர்களுக்கு தாக்காது. அவர்கள் வியாபகத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லா விதமான தமக்கு ஏற்படுகின்ற தம்மால் சம்பந்தப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்கள் அறிவார்கள். எனவே ஒரு செய்தி மட்டும் சொல்லுகிறேன். அதாவது அதுல நம்முடைய பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த துன்பம் நடக்கிற இடத்திற்கு எப்படி வந்தார்கள் என்றே சொல்ல முடியாது. உதாரணமா சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையை எடுத்து அந்த யானையை போட்டு விட்டது. அவர் அங்கிருந்து அரட்டுகிறார். எங்கேயோ இருக்கிறார். யாரு? நம்ம எரிபத்தர் எங்கேயோ இருக்கிறார். எரிபத்தருக்கு அந்த வியாபகத்தன்மை இருந்ததுனால நடந்தது தெரிந்தது. யானை செய்தது என்று அது அறிந்து யானை சென்ற இடத்திற்கு சென்று யானை அப்ப எரிபத்தர் வருது, அந்த யானையை பின்தொள்வது, யானையை தாக்குவது எல்லாமே நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எரிபத்தருடைய வியாபகத்தன்மையை அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கஷ்டம். எப்படி அவர் அதை செய்தார் என்று சொல்லுகிற பொழுது யானையை வெட்டியவருக்கு வினை சேருமா? வேற அது. அவர் அங்கேயே நின்னார். ஓடி இருந்தா வந்திருக்கும். அங்கேயே நின்னார். அதுதான் அந்த தன்மை என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களை சிந்தித்தோம். 2 பாடல்களையும் நீங்கள் கேட்டு வைந்தீர்கள். தொடர்ந்து பாடல்கள் இருக்கின்றன. வருகின்ற 26 திருமுறை பெருவிழா திருப்பூரிலே 13ஆம் ஆண்டு தொடக்க விழாவாக ஞானத்திரள் விழா நிகழ இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வாருங்கள். மிகச்சிறப்பாக நிகழ இருக்கிறது. 3 நூல்கள் வெளியிடுகிறோம். 3 நூல்கள் என்று சொன்னால் இந்த 13ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே வெளியிடப்படுகின்ற ஒரு நூல் ராசாங்க சமயம் 3வது பதிப்பு வெளியிடப்படுகிறது. அதற்கு பிறகு திருவருட்பயன் ஆங்கில புத்தகம் அது வெளியிடப்பெறுகிறது. அதற்கு பிறகு மிக சிறப்பாக நம்முடைய ஞானத்திரள் வால்யூம் அது வெளியிடப்பெறுகிறது. இதை தவிர சில புதிதாக வெளியிடப்பட்ட வெளியீடுகளெல்லாம் அங்கே வருகிறது. அருமுக சிவன் போன்ற நூல்கள். இவர்களை பற்றி வாசகர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். மிகச்சிறப்பான ஒரு விழாவாக இருக்கிறது. நீங்கள் தவறாமல் நேரில் வந்திருந்து அந்த விழாவை கண்டுகளித்து சைவத்திற்கு பேராதரவு தர வேண்டும். முக்கியமாக ஞானத்திரளுக்கு ஆதரவு தரணும். ஞானத்திரள் எப்படியோ எங்களுடைய பதிப்பாசிரியர் அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய பெருமுயற்சியினாலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாசகர்கள் தங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும். தந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் பெருக்கமாக வேண்டும். இன்னும் அதிகமான இந்த சர்க்குலேஷன் இருக்கணும். இந்த திருப்பூரிலே நீங்கள் பேரளவிலே வந்திருந்து பேராதரவு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஞானத்திரளுக்கு உங்களுடைய சந்தாவை செலுத்தி நண்பர்களுக்கும் சந்தாவை செலுத்தி நீங்கள் விழாவை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய தின நிகழ்வை நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.